மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 17 அதிகாரம் 8 கண்மணியைப் போல என்னை காத்திரளும், கண்மணியைப் போல என்னை காத்திரளும். இன்றைய மன்னாவின் தலைப்பு கண்மணி போல் நம்மை காக்கும் தேவன். கண்மணி போல நம்மை காக்கும் தேவன். கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அவனுக்கு அன்பானே தேவச்சனமே, கண்ணின் மணி போல நம்மை காத்து நடத்துகிற நம் தேவனாய் இருக்கிறார். சகரியா 2 அதிகாரம் அதனுடைய 8 சொல்லுகிறது, உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுகிறார், உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவான் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற கர்த்தர். உபாகமம் 32 அதிகாரம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற அவாந்திர வெளியிலிருந்தும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல காத்தருளினார். ஆம், நம்மையும் அவர் கண்டுபிடிக்கிறார், நடத்துகிறார், நம்மை உணர்த்துகிறார், பின் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற அன்பு தகப்பனாக அவர் இருக்கிறதுனாலே, நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறதுனாலே, என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருடைய கரத்திலே உங்களை தந்துவிடுங்கள். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற அற்புதமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று 138 சங்கீதத்திலே 8 சொல்லுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, கண்ணின்மணி போல பாதுகாத்து நடத்துகிற தேவன், நமக்கா யாவையும் செய்து முடிக்கிற தேவன். வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய ஞானத்தில் நடக்காமல், சுய நீதியை வெளிப்படுத்தாதபடி அவருக்கென்று வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், அவரிடத்தில் உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் நடத்தும் போது, அவரால் நீங்கள் நடத்தப்படும் போது உங்களை அவர் உருவாக்குவார், உங்களை அவர் சீர்பொருந்த பண்ணுவார். தம்முடைய வருகையிலே, அவருடைய வருகை வரும்போது உங்களை குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய், உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் உங்களை நிலைநிறுத்துவார். பிலிப்பியரின் புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, கொடலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே உங்களை குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் உங்களை மாற்றுவார், உங்களை நிறுத்துவார்
அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களை குறித்து செய்ய நினைத்திருப்பது தடைப்படாது. தடைப்படாமல் நடக்கும். நீங்கள் உங்கள் வழியை ஒப்புவிப்பீர்கள் என்று சொன்னால், அவரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் காரியத்தை நிச்சயமாய் வாக்கிய பண்ணுவார். உங்களை நடத்துவார், உங்களை பண்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணன் மணி போல எங்களை காக்கும் தேவனே, அளவற்ற உம்முடைய கிருபை எங்கள் மேல் வைத்திருக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறதிலே முழு சிந்தையா இருக்கிறவரே, உன்னை தொடுவரன் கண்மணியை தொடுவதாக வாக்கு பண்ணினவரே, கண்மணி போல காக்கும் தேவாதி தேவனே, உம்மிடத்தில் நாங்கள் எங்களை தந்து எங்கள் வழியை ஒப்புவித்து உன் பேரில் நம்பிக்கையா இருக்கும். அதன் நிமித்தமாக எங்களை நீர் ஆண்டவரே அப்பா பூரண மனுஷனாக, ஆண்டவரே மனுஷியாக எங்களை சீர்பொருந்த பண்ணி உடைய வருகைக்கு முன்னதாக எங்களை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி குற்றமற்றவர்களாய் எங்களை நிலைநிறுத்த போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக. உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.